Hello children, welcome back to Tamil class. நம்ம இன்று ஐ ஓ ஓ ஔ இந்த 4 எழுத்துக்களும் ஆரம்பிக்கிற சொற்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அ ஒரு முறை சொல்லுங்கள். இந்த பாருங்கள், படத்தில் கொடுத்துருக்காங்களா, சொல்லலாமா? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு. இப்போது நான் உங்களுக்கு ஐயில் ஆரம்பிக்கிற வார்த்தைகள் பார்க்க போகிறோம். இது என்ன எழுத்து பாருங்கள், கவனிங்க. இது என்ன எழுத்து? என்ன எழுத்து? யார் சொல்லுவீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். ஐ. வெரி குட். ஐ. ஐந்து. சொல்லுங்கள். ஐ ஐந்து. ஐ 50. ஐந்துன்றது நம்பர் தான், 50நாலும் நம்பர் தான். இது 5 10கள் சேர்ந்தது 50. இது 5. 1 2 3 சொல்கிறீங்க இல்லையா? இது என்ன நம்பர் பாருங்கள்? 5. 5 தான் தமிழில் 5 சொல்லணும். ஓகே. அடுத்தது ஐவர். 5 பேர் இருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 5 பேர் இருக்காங்க இல்லையா? அதனால் ஐவர் அப்படின்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், இப்போ ஐ எப்படி எழுதுறதுன்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் புக் பேஜில் இருக்கும். நீங்கள் பென்சிலால் எழுதி இந்த மாதிரி எழுதி பார்க்கணும். ஐ ஐ. ஓகே. இந்த லைனை டச் பண்ணி இதில் கொடுத்துக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்லலாமா? ஐ 5 50 ஐவர். அடுத்து பாருங்கள், நம்ம இப்போ அடுத்து என்ன எழுத்து பார்க்க போகிறோம்? ஓ. என்ன எழுத்துது? ஓ. ஓ ஒலிபெருக்கி. ஒலிபெருக்கினா என்ன பாருங்கள்? மைக். ஓகே. ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகம். 9. இதுவும் நம்பர் தான், 9 9. ஓகே. ஒட்டகம்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகம் வேறு, ஒட்டகச்சிவிங்கி வேறு. இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஒட்டகச்சிவிங்கி. இது வந்து பாலைவனத்தில் தான் இருக்கும் ரெண்டுமே. ஆனால் ஒட்டகம் தான் பாலைவனம். இது ஒட்டகச்சிவிங்கி நம்ம எங்கே பார்ப்போம்? காட்டில். ஜிராஃப் இது பேர். ஓகே. ஓ ஒலிபெருக்கி, ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகம், 9. இப்போ ஓ எப்படி எழுதுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே 4 லைன் கொடுத்து எழுதியிருக்காங்க. நீங்களும் அது மாதிரி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. நம்ம பா ஆ இ அந்த வரிசையில் வர சொற்களில் ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம். அடுத்த எழுத்து பாருங்கள். ஓ. என்ன எழுத்து இது? ஓ. ஓணான். இது பேர் என்னது? ஓணான். ஓணான் எங்கே இருக்கும்? வேலியில் தான் இருக்கும். தோட்டத்தில் வேலியில் பார்த்துருக்கீங்களா? அடுத்தது பாருங்கள், இது பேர் என்ன? ஓடம். ஓடம் தண்ணிக்குள்ளே போகும். அது பேர் தான் என்னது? ஓடம். ஓலை. பனை ஓலை. பனை மரத்தில் இருக்கும்ல, இதில் தான் விசிறிலாம் செய்வாங்க. ஓலை. ஓநாய். கவனிங்க, இது பேர் என்ன? ஓநாய். தெரியும் இல்லை? கதையெல்லாம் பார்த்துருக்கோம்ல. மறுபடியும் சொல்லலாமா? ஓ வரிசை சொற்கள் பாருங்கள். ஓ ஓணான், ஓடம், ஓலை, ஓநாய். ஓகே. அடுத்தது ஔ. என்ன எடுத்தது பாருங்கள்? ஔ. ஔ வரிசையில் ஔடதம். ஔடதம்னா அது ஒரு மருந்து. ஔவை பாட்டு. இது பாருங்க, ஔவை. இவங்க யார்? ஔவை. ஓகே. உங்களுக்கு படம் பார்த்து பெயர் சொல்கிறது தான் ஃபுல்லாகவே. அடுத்தது அக்கு, எஃகு, வால். இது அக்கு ஆயுத எழுத்து. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஃகு, வால். எஃகு, வால். இரும்பு இருக்கு இல்லையா? அதுதான் இரும்புல இருக்கிறது எஃகு, வால் அப்படி சொல்லுவோம். ஓகே. இப்போ
நம்ம எல்லாமே ஆலேருந்து அக்கு வரைக்கும் வர எழுத்துக்கள் ஆரம்பிக்கிற வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இது எல்லாமே படம் பார்த்து பெயர் சொல்கிறது தான். நீங்கள் புக்கில் ஓப்பன் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சு படம் பார்த்து பெயர் சொல்லிவிட்டு ஆ முதல் அக்கு வரை எழுதணும். இங்கே பாருங்கள், இந்த அவ்வு அக்கு கொடுத்துருக்காங்க, இதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஔ, இது பேர் என்னது? ஔ. ஓகே, அக்கு இந்த 3 டாட் புள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள், இதுதான் அக்கு. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஆ முதல் அக்கு வரை எழுதியிருக்கணும். ஓரல் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் நம்பர் எடுத்து படத்தை பார்த்து பெயர் சொல்லணும், சொல்லி வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பணும். ஓகே சில்ட்ரன், புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ.